ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டுல நரசிம்மர் ஜெயந்தியானது எப்பொழுது வருது, அன்றைக்கு நரசிம்மரை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்திரை மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு தினங்கள்ல நரசிம்ம ஜெயந்தியும் ஒன்று. இது நரசிம்மரின் அருளை பெறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகின்றது. நரசிம்ம ஜெயந்தி அன்று எவ்வாறு வழிபட்டால் நரசிம்மருடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும், இந்த நாள்ல எப்பொழுது வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மர் அவதரித்த நாளை தான் நம்ம நரசிம்ம ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். சித்திரை மாத வளர்பிறை சதுர்த்தசி திதியில பிரதோஷ காலமான மாலை நேரத்துல நரசிம்மர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நாள்ல நரசிம்மரை விரதமிருந்து வழிபட்டால் பயம், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து விடுபட முடியும். தீய சக்திகளிடமிருந்து நரசிம்மர் நம்மை காத்து நிறைவான வாழ்க்கையை அருள்வார் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று நரசிம்ம ஜெயந்தியானது கொண்டாடப்படுகின்றது. இந்த நாள்ல நரசிம்மரை வேண்டி எவ்வாறு விரதம் இருந்து எந்த முறையில் வழிபட்டால் நரசிம்மருடைய அருள் கிடைக்கும் என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 30ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுல வியாழக்கிழமை அன்று நரசிம்ம ஜெயந்தியானது கொண்டாடப்படுகின்றது. வைகாசி சுக்லபட்ச சதுர்த்தசி திதியில. இந்த சதுர்த்தசி திதி ஏப்ரல் 21ஆம் தேதி இரவு 9:02 தொடங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:14 முடிவடைகின்றது. அதனால பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நரசிம்மர் அவதரித்த இந்த பிரதோஷ காலமான ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:17 முதல் 6:56 வரை, அதாவது அந்த சூரிய அஸ்தமன நேரத்துல நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். பக்தர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து பால் பழங்களை மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். நரசிம்மருக்கு சிவப்பு, மஞ்சள் மலர்கள், துளசி கொண்டு பூஜை செய்து ஓம் நமோ பகவதே நரசிம்மாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மாலை நேரத்துல சிறப்பு வழிபாடுகள், நரசிம்ம கவசம், லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது சிறப்பு. நரசிம்ம ஜெயந்தி அன்று ஸ்ரீ நரசிம்மரின் அருளை பெற பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாள்ல தான தர்மங்களை செய்வது ரொம்பவே நல்லது. நரசிம்ம ஜெயந்தி விரத விதிமுறைகள் என்பது ஏறக்குறைய ஏகாதசி விரதத்தை போன்றதாகும். நரசிம்ம ஜெயந்திக்கு முந்தைய நாள் ஒரே ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விரதம் கடைபிடிக்க வேண்டும். நரசிம்ம ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் தானியங்கள், சமைத்த உணவுகள் எதை உட்கொள்ளக்கூடாது. நரசிம்ம ஜெயந்தி அன்று முழு உபவாசம் இருக்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள் பால், பழம், துளசி தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். சதுர்த்தசிக்கு மறுநாள் பாரணை செய்ய வேண்டிய நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். நரசிம்மர் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகே அவதரித்தார் என்பதால் மாலை நேரத்தில் நரசிம்மரின் படத்தை வைத்து வழிபட துவங்கலாம். மறுநாள் மீண்டும் நரசிம்மரின் உருவத்தை எடுத்து ஓடும் தண்ணீரில் கரைத்துவிட வேண்டும். நரசிம்மர் பூஜையை நிறைவு செய்து பிராமணர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் வழங்கிய பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நரசிம்மருக்கு துளசி, மோர், கற்கண்டு, பானக்கம் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும். நரசிம்மரின் மந்திரங்களை சொல்லி மனதார வழிபாடு செய்யலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு அல்லது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள நரசிம்மருக்கு நடைபெறும் பூஜைகள்ல கலந்து கொண்டு வழிபடுங்கள். நரசிம்ம புராணம், நரசிம்ம அவதார கதைகளை படிப்பதும் கேட்பதும் சிறப்பானதாகும்.
இந்த நாள்ல மிகவும் சக்தி வாய்ந்த நரசிம்ம கவச மந்திரத்தை படித்து வழிபடுங்கள். இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்று ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது, தானங்கள் செய்வது சிறப்பு. இந்த நாள்ல யார் மீதும் கோபம் கொள்வது, தீய சொற்கள் பேசுவது ஆகியவற்றை தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு. நரசிம்ம வழிபாட்டினை மாலை நேரத்தில் செய்வதே மிகவும் சிறப்பானதாகும். இவ்வளவு சிறப்புமிக்க, கேட்டதை கொடுக்கக்கூடிய, பயத்தை போக்குகின்ற இந்த நரசிம்ம ஜெயந்தியை, நரசிம்மரை வழிபட்டு நாம் அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.